நாங்க எங்க பிள்ளைய ரொம்ப பாசத்தோட வளர்த்தோம்மா. நீ அவனை விரும்பின, மீனா அவனை கட்டிக்கிட்டா. ஆனா விதி அவனை நம்ம யாருக்குமே இல்லாம பண்ணிடுச்சு. நம்ம எல்லாரையும் விட்டு அவன் மேல போயிட்டான். அங்கிள், மீனா வரா. Thank you. காஃபி நல்லா இருக்கு மீனா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எல்லாம் சிவமாமா தயாரிப்பு தான். காஃபினா அதை குடிச்ச பிறகும் அதோட கசப்பு தொண்டையிலே இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாரு. அவர் அப்படி சொல்லதான் நான் நல்ல காஃபி போட கத்துக்கிட்டேன். சாரிக்கா. எதுக்கு? இப்ப நீங்க இருக்க வேண்டிய இடத்துலதான் நான் இருக்கேன். நம்ம நினைச்சது ஏதாவது நடந்துடுச்சுன்னு வையேன், அது நம்ம ஆசைப்பட்டதுனாலதான் நடந்துடுச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது அப்படி இல்லம்மா. யார் யாருக்கு யார் பிராப்தம்னு எழுதியிருக்கு. ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. யூனோ, ஃபிக்ஸ்ட் ஃபேட். இருந்தாலும் நம்ம நினைச்சது நடந்துராதான்னு ஒரு நப்ப ஆசையில ட்ரை பண்ணி பாக்குறோம். கொடுங்க. டாக்டர் சிவாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். யாருக்கு இந்த பெருந்தன்மை வரும்? Of course, அவரால தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு இருந்தாலும் இவ்ளோ இறங்கி வந்து எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இஸ் ரியலி கிரேட். அங்கிள், ஒருத்திக்கு புருஷனா நடிக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவரோட நிலைமையில இருந்து பார்த்தாதான் அந்த இக்கட்டான சூழ்நிலை நமக்கு புரியும். Really, it's so embarrassing. இந்த மீனாவை பாருங்களேன். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி போடுற விஷயத்திலே தன்னோட மாமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறா. இப்படி ஒரு பொண்ணுக்கு இவர் தன்னையே பணையம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாருன்னு நினைக்கும் போது இட்ஸ் so amazing. There's a saying, I can see God in him. சில நேரங்கள்ல மனித ரூபத்துல தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கிள்? அந்த மாதிரி இப்ப டாக்டர் சிவாக்குள்ள நான் கடவுளை பார்க்கிறேன். எப்படியாவது மீனா நல்லபடியா குணமாயிடணும், அதுக்காக நான் வேண்டிக்கிறேன். ஓகே, நான் கிளம்புறேனே. என்னக்கா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? சிவமாமாக்கு ஃபோன் பண்றேன், அவர் வந்ததும் பார்த்துட்டு போங்களேன். இல்லம்மா, நான் ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க அப்பா ஊர்ல இல்லையா, சோ ஃபேக்டரியை நான் தான் பாத்துக்கிறேன். நிறைய ஒர்க் இருக்கு. இன்னொரு நாள் வந்து ரிலாக்ஸ்டா இருந்துட்டு போறேன். ஓகே? சரிக்கா. ஆண்டி வரேன். ஆண்டி, அங்கிள் கிளம்புறேன். சரிம்மா. மீனாவை பாத்துக்கோங்க. வரேன் மீனா. மீனா, என்னாச்சு? பூஜா அக்காவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. எதுக்கு? சிவமாமாவை நினைச்சுக்கிட்டு தானே அவங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்ததுன்னா சிவமாமாவை பூஜா அக்காக்காக விட்டு கொடுத்துருவேன். சின்னமணி
மீனா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல அத்தை. கண்ணை மூடிக்கிட்டு 1 2 எண்ணுமா. 100 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு தூக்கம் வந்துடும். எண்ணி பார்த்துட்டேன் அத்தை, தூக்கம் வரல. மாமாவோட நினைப்பு தான் வருது. சரி, நீங்க தூங்குங்க அத்தை. இந்த நேரத்துல எங்கம்மா போற? மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அத்தை. இப்ப அவன் தூங்கியிருப்பாமா. அவனை எதுக்கு தொந்தரவு பண்ற? பேசாம படு. தூங்கிட்டு இருந்தாதான் மாமாவுக்கு தொந்தரவு. அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரே ஒரு நிமிஷம் அவர் குரலை கேட்டு வச்சிடுறேன் அத்தை, நீங்க தூங்குங்க. எங்க போறீங்க? ஃபோன் வந்திருக்கு. இந்த நேரத்துல யாருங்க போனு? என் ஃப்ரெண்ட் அமெரிக்கால இருந்து ஃபோன் பண்ணிருக்காரு. அங்க பகல் தானே, இங்க தானே ராத்திரி. சரி, சீக்கிரமா பேசிட்டு வந்து பாருங்க. சரி பாரு. ஹலோ, என்ன மாமா பண்றீங்க? தூங்கிட்டு இருந்தேன். என்னது, தூங்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து தூங்கலாம்ல. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் சும்மா இருக்க வேணாமா தான் கண்ணை மூடிட்டு இருந்தேன். ஆமா, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமா மாமா, சரியில்லை. என்ன பண்ணுது? என்னென்னமோ பண்ணுது. என்னன்னா சொல்ல தெரியல. மீனா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. நம்ம காலைல பேசிக்கலாமா? மாமா, என்ன? இந்த இரவு எவ்வளோ நீளமா இருக்கு தெரியுமா? தூங்குறப்போ தெரியல, இருட்டுல கண்ணை மூடிக்கிட்டு கடிகார சத்தத்தோடையும் மனசுல அவங்க நினைப்போடையும் படுத்துட்டு இருக்கிறப்பதான் இந்த இரவோட நீளமே தெரியுது. மீனா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாமா, நான் கவிதையா பேசுற மாதிரி இருக்கா? என்னன்னு தெரியல மாமா, என்னென்னமோ தோணுது. பேசுறதுக்கு நிறைய இருக்கு மாமா. இன்னைக்கு காலையில குங்குமத்துல ஒரு கவிதை படிச்சேன். பிரிவில் காதல் கூடுமேனில் நாம் பிரிந்தே இருப்போம். எவ்வளவு அர்த்தமுள்ள கவிதை இல்ல மாமா? இந்த கவிதை நம்ம 2 பேருக்கும் பொருந்தோம்ல? மீனா, நான் புரியுது மாமா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும் அதானே? ஆமா. சாரி மாமா. குட் நைட். குட் நைட். குட் நைட் மீனா.
இந்த செல்ல அடிக்கடி சார்ஜ் போற ப்ராப்ளம் தான். சரி பாரு, நான் கிளம்புறேன். இன்னைக்கு எப்படி ஆபீஸ் போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு போறீங்களா? இல்ல, ஹாஸ்பிட்டல் தான் போறேன். நான் சும்மா சாதாரணமா தாங்க கேட்டேன். சரி, உங்க மொபைல் கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்கு? உன் மொபைல் எங்க? அதுல அடிக்கடி சார்ஜ் போகுது. எனக்கு அர்ஜென்ட்டா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணணும். எந்த ஃப்ரெண்டுக்கு? அதான் நான் அடிக்கடி சொல்லுவனே, அவங்கதான். அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட வரதா இருந்தாங்கல்ல, அவங்கதான். மீனா நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்ற பாரு? இல்ல, உங்க செல்ல நான் நம்பர் தான் டயல் பண்ணேன். ஆனா டிஸ்ப்ளேல மீனாங்கிற பேரை காட்டுது. உங்க போன்ல எப்படி அவ நம்பர் சேவ் ஆச்சு? அது இந்தாங்க மாமா. ம். மாமா, என்னோட நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிட்டா? பாரு, அது சாரி மம்மி. அன்னைக்கு நீங்க மீனா ஆண்டியோட நம்பரை உங்க போன்ல சேவ் பண்ண சொன்னீங்க. நான் மறந்து டாடி போன்ல பண்ணிட்டேன் போல இருக்கு. ஓ வேலை தானே இது? ரிங் போயிட்டே இருக்கு, போனே எடுக்க மாட்டேங்கிறா. பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆகுதுல. தேங்க்ஸ் பாரு. என்னங்க, நீங்க போற வழியில வினோத்தை கொஞ்சம் ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறீங்களா? நான் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதான். சரி, வா வினோத். பாய் கண்ணா. பாய். 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 என்ன டாடி அப்படி பாக்குறீங்க? தேங்க்ஸ் வினோத். எதுக்கு? உன் அம்மா கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனதுக்கு. ஆமா டாடி, மம்மி தேவையில்லாம உங்களை சந்தேகப்படுவாங்க. வீட்டுல வீணா சண்டை தான் வளரும். அப்புறம் எல்லாரோட நிம்மதியும் கெடும். அதனால அப்படி சொன்னேன். வினோத், டாடி தப்பு பண்ண மாட்டாருன்னு நீ நம்புற இல்ல? கண்டிப்பா டாடி. நீங்க ஒரு பெரிய டாக்டர். உங்க செல்லுல எவ்வளவோ நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் சந்தேகப்பட்டு இருக்க முடியுமா? நீ சொல்றதுதான் கரெக்ட். அந்த மீனா ஒரு பேஷண்ட். அவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இஸ் கான்ஃபிடென்ஷியல். அதை எப்படி நான் உன் அம்மா கிட்ட சொல்ல முடியும்? ஹலோ மாமா, நான் மீனா பேசுறேன். கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமா, நான் குளிச்சிட்டு இருந்தேன், அதான் அட்டென்ட் பண்ண முடியல. பரவாயில்ல. ஏதாவது முக்கியமான விஷயமா மாமா? இல்ல, சும்மா தான் கூப்பிட்டு இருந்தேன். நீங்க சும்மா கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. நேத்து ராத்திரி நான் டிஸ்டர்பா இருந்ததை பத்தி நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க. அதான் காலையில என் கூட ஒரு வார்த்தை பேசலான்னு கூப்பிட்டுருப்பீங்க. நான் நினைக்கிறது கரெக்டா மாமா? கரெக்ட் தான்.
ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த கவிதைலாம் வருமே, 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிச்சு பறக்கிற மாதிரின்னு, அந்த மாதிரி இருக்கு மாமா. நான் அப்புறமா கூப்பிட்டுமா? சரி மாமா. பாய். என்ன டாடி, இன்னும் மம்மி கெட்டதே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஏன் டாடி, மீனாண்டியோட நம்பரை உங்க செல்ல தான் நான் சேவ் பண்ணதா மம்மி கிட்ட சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டேன். ஆனா நிஜமாவே அன்னைக்கு நான் மம்மியோட செல்ல தான் சேவ் பண்ணேன். அது ஸ்டோர் ஆயிருக்குமே, மம்மி பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே